வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தால் கொண்டாட்டம், வராவிட்டால் திண்டாட்டம். அவன் யார்? கண்டிப்பா தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா 2 இட்லி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க வச்சு சாப்பிட்டேன். இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து நல்லா அரைச்சு விட்டு கிராமத்து ஸ்டைல வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கான வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து என்னோட சேனலே வந்து ஃபுல் வீடியோ, லாங் வீடியோ இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல் எது வந்தாலுமே வந்து அப்படியே இதை சாப்பிட்டோம்னா அப்படியே பறந்து போயிருங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி கிரேவி, கொஞ்சம் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டேங்க. எப்பயுமே வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சமாக சப்பாத்தி எடுத்து கிரேவியில் நல்லா வந்து முக்கிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பீஸு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலே அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்குங்க. இதோட அடுத்த பீஸ் வந்து கொஞ்சம் முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் ஆகுங்க. இதுக்கு முன்னாடி ஷவர்மா எதுவுமே நிற்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்க்காட்டி இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு முடிச்சிங்க. இதான் நான் சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சோ லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் மறக்காம படிங்க.